சிவகாமி, கவலைப்படுறியா? பாரா, கூப்பிடுறது கூட கேட்காம ஓவர் சிந்தனையால இருக்கு. சிவகாமி, ஏ சிவகாமி, ஹோய் சிவகாமி. என்னடி கூறு கட்டவளே, எதுக்கு இப்படி கத்துற? கூப்பிட்டா என்னன்னு கேட்கணும், கேட்கலாட்டி கத்த தானே செய்யணும். மாடு மாடு, நீ எப்போ வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். வந்ததுல இருந்து ஒன்னாதான் பாத்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருந்தேனா, ஐயோ பார்க்க முடியல. உன்னை பார்க்க பார்க்க பேயோட மறு உருவம் மாதிரி தெரியுற. ஆத்தாடி, இனிமேல் உன்னை பார்த்தா கதைக்காகுமா? அதான் உன்னை கூப்பிட்டேன். கூமுட்ட கூமுட்ட, எப்ப பாரு உன் வாயில பேய் தான் வருமாடி. இல்ல, நாயும் வரும். ஆனா அது நன்றியுள்ளது. நன்றியுள்ள நல்ல ஜீவனை உன்னோட கம்பேர் பண்ணிட்டு சீச்சி. அதான் அப்பப்ப பேயவே சொல்லுவேன். இங்க பாரு, வேண்டாம், நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். பேசாம எழுந்து போயிடு. எழுந்து போகவா இப்படி குத்த வச்சு உக்காந்துருக்கேன்? சீச்சி, ஆமால, உட்காந்துருக்க லட்சணத்தை பாரு. ஒழுங்கா உட்காரி. சோபா மேல ஏறிக்கிட்டு எப்படி உட்காந்துருக்கானு. இப்படி உட்காந்து இந்த ஆங்கிள் இருந்து உன்னை பார்த்தாதான் நீ பாக்குற மாதிரி இருக்க. அதான் இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல. ரொம்ப ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருந்த. அந்த திங்கிங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சு என்ன பண்ண போற? சொல்லு சிவகாமி, அந்த திங்கிங்க்கு ஏதாவது சொல்யூஷன் நான் கொடுப்பேன். ஆமா, கிழிச்ச. சிவகாமி, இந்த வள்ளிய லேசா நினைக்காத. சொல்லு சொல்லு, உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லு. என்கிட்ட சொன்னேன்னா உன்னை ஆட விட்டு பாப்பேன். ஆட விட்டா? ஆட சீச்சி, நீ ஆடி யாரு பாக்க? சந்தோஷத்துல குதியாட்டம் போடுவியே, அப்படி ஆட விட்டு பாப்பேன்னு சொல்ல வந்தேன். இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன தேடி கேக்குற? நான் ஏன் நொந்து சாகாம உட்காந்துட்டு இருக்கேன் அத கேக்குற, அவ்வளவுதானே? சொல்றேன்டி, சொல்லி தொலைகிறேன். ஆரம்பி ஆரம்பி. கேக்குறேன், கேட்டு தொலைகிறேன். வாச்சிருக்கு பாரு. இவளெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களான்னு தெரியல. உடம்பு பூரா திமிரு. சொல்லு சொல்லு, இவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அடியே, சரி முன்ன புண்ணா அப்படித்தான் இருக்கும். நீ சொல்லு சொல்லு. ஐய, அட சொல்லுமா. வள்ளி, எனக்கும் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லணும்னு தோணுது. என்னை சுத்தி யாருமே இல்லாம என் மனசுல உள்ளத கூட யார்கிட்டயும் சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். கஷ்டப்படுறியா? நீயா? பாரா. என்ன சிவகாமி, என்ன ஆச்சு? வள்ளி, அது இந்த சரவணா அம்மாவோட சேர்ந்து பிசினஸ் பண்ணேன்ல. தெரியுமே, அதான் எல்லாமே லாஸ் ஆச்சே. கேள்விப்பட்டேன். இந்த வீடு ஒண்ணுதானே இருக்கு, மிச்சம் எல்லாமே சுவாகாவாமே. அடியே, சரி நீ என்ன சொல்ல வரைய சொல்லு. இல்லடி, எல்லாமே போச்சு. என்னோட அசையும் சொத்து, அசையா சொத்து எல்லாமே போச்சுடி. இப்ப இருக்கிற இந்த வீடு ஒண்ணுதான். அசையா சொத்து அதுவும் அசைஞ்சிருமா? ஏண்டி என்ன கொல்ற? சரி இப்ப இதுல என்ன பிரச்சனை? அதான் எல்லாம் போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன், என்ன வேலை பாப்பேன்? அந்த லட்சுமி, அதான் சரவண அம்மா, அவளுக்கும் எல்லா சொத்தும் போச்சா. பிசினஸ்ல பயங்கர லாஸ். இல்லாட்டி அவளாவது போட்டு ஏதாவது பண்ணுவா. இப்ப என்ன பண்றதுனே தெரியலடி. ஏன் சிவகாமி, அந்த லட்சுமி, அதான் மொட்டாச்சி, அவ லாஸ்ன்னு சொல்றதெல்லாம் நீ நம்புற? ஏண்டி ஏன் இப்படி கேக்குற? ஐயோ சிவகாமி, பச்சை புள்ளையாவே இருக்காத. இங்க பாரு, அந்த மொட்டாச்சி உன்னை ஏமாத்துறா. அவ பிசினஸ் எப்படி லாஸ் ஆகும்? லாஸ் ஆன மாதிரி உனக்கு கணக்கு காமிச்சு உன்னோட சொத்தெல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டா. ஏய் கிறுக்கி, குறுக்குத்தனமா பேசாதடி. ஏன் சொத்தை அவ எங்க எழுதி வாங்கினா? பிசினஸ் லாஸ் ஆக அடுத்தவங்கிட்ட வித்துதான் அந்த காசெல்லாம் பிசினஸ்க்கு போட்டேன். லூசு சிவகாமி, இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றவ இனாமியா யாரையாவது வச்சிருக்க மாட்டாளா? அவங்க கிட்டயே உன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்க வச்சிருக்கலாம்ல. ஏய் கிறுக்கி மாதிரி பேசாதடி. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு நொந்து அழுதா தெரியுமா? அவ சொல்றா, இந்த சரவணா காணாம போயிட்டா பாத்தியா, அதனாலதான் பிசினஸ்லாம் லாஸ் ஆயிடுச்சான். ஏன்னா அந்த சரவணா ராசியான பையனா. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இது அந்த பையன் காணாம போனதை கேட்கவா? சேச்சா, அது எக்கேடு கேட்டு தொலைஞ்சா எனக்கு என்ன? அதானே, நீ உன் புள்ள புருஷனுக்கே கவலைப்பட மாட்ட. இல்ல நீ என்ன நினைச்சு ஃபீல் பண்ற சொல்லு. இல்லடி, அந்த சரவணா மட்டும் என் மக கல்யாணம் பண்ணியிருந்தானா, அந்த சரவணா யோகம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்நேரம் நம்ம எப்படி வாழ்ந்திருக்கலாம்? ஆமா வாழ்ந்திருக்கலாம். இதோ ரொம்ப வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரே சுடிதார, அதெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நடு ரோட்ல பைத்தியமா வாழ்ந்திருக்கலாம். அடியே, ஏன் சிவகாமி இப்படி அறிவில்லாம இருக்க? அவ ஏதோ கதை கட்டினானா, அதையே நீ நம்பிக்கிட்டு இருக்க. அவ எதுக்கு என்கிட்ட கதை கட்டணும்? எனக்கு இருக்கிற ஆறுதல் இப்ப அவ ஒருத்தி மட்டும்தான். நீ ஏதாவது சொல்லி மனச கலைக்காத. ஒன்னு சொல் புத்தி வேணும், இல்ல சுய புத்தி வேணும். ரெண்டும் இல்லாத தத்தி.
இன்னும் இந்த அசையா சொத்து வீடு அசைய வச்சாலும் உனக்கு அறிவு வராது. அடியே என்னடி? இங்க பார் சிவகாமி, நான் சொல்றத கேளு. இந்த மொட்டாச்சி உன்னை ஏமாத்துறா. உன்கிட்ட வேற ஏதோ எதிர்பார்க்கறா. இவ்வளவு நாள் போனதெல்லாம் போகட்டும், எல்லாத்தையும் தூக்கி எறி. நீ அது நல்ல மனசோட உன் புருஷன் கூட போய் சேர்ந்து வாழு. உன் பிள்ளைக பாசத்தெல்லாம் அனுபவி. இன்னும் நீ இப்படியே இருந்து என்னத்த சாதிக்க போற? நான் சொல்றத கேளு. இப்ப விட்டுட்டேனா அடுத்து உனக்கு சான்ஸ் கிடையாது. அப்புறம் நீ சாகுற நேரத்துல உன் வாழ்க்கையில என்னெல்லாம் அனுபவிச்சிருக்கோன்னு நீ யோசிக்க முதல்ல. உன் பின்னாடி ஒண்ணுமே இருக்காது. புருஷன் பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறதுதான் வாழ்க்கை. அதுதான் சொர்க்கம் சிவகாமி, புரிஞ்சுக்கோ. ஓஹோ, அப்படிங்கிறியா? சரி 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 வள்ளி, எல்லாருக்கூடயும் சேர்ந்து வாழ்றேன் நீ சொன்ன மாதிரி. ஆனா நான் யாரையும் தேடி போக மாட்டேன். என்ன தேடி இங்க எல்லாரும் வரட்டும். என்னடா சொல்லுது இந்த லூசு? எல்லாரும் இங்க வரட்டுமா? இருந்துருச்சா சிவகாமி? ஆமா வள்ளி, எல்லாரும் இங்க வரட்டும், சந்தோஷமா ஒன்னா இருக்கலாம். சிவகாமி, உண்மையா? ஆனா நான் விட்டதை பிடிக்கணும். அதுக்கு ஒரே வழி. அந்த சரவணாதான் லூசுன்னு நான் பெத்த நாயே ஒத்துக்க மாட்டேன்ட்டா. இப்பதான் அவன் தொலைஞ்சு போயிட்டானே. இப்ப இருக்கிறவன் சந்தோஷ், அவனுக்கும் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்த சிவானி நாயா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சந்தோஷுக்கும் கூட. நான் ஊன்னு சொல்லிட்டேனா அடுத்த நாளே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருவாங்க. அவ அந்த வீட்டுக்கு மருமகளா போயிட்டா அவங்க சொத்தும் நம்ம சொத்தும் ஷேர். பணக்காரியா பிறந்தேன், பணக்காரியா வாழ்ந்தேன், இனி சாக மொத்தல பணக்காரியா செத்துட்டு போறேன். என்ன சொல்ற? இதெல்லாம் ஓகேவான்னு அவங்க கிட்ட கேளு. சரின்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு எல்லாத்தையும் இங்க வீட்டுக்கு வர சொல்லு. மறுநாளே கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். சீ, பொம்பளையாடி, பொம்பளையா நீ? ஏய் வள்ளி, நிறுத்தடி. கூமுட்ட கூமுட்ட அறிவு கட்ட நாயி. ஏய் என்னடி பேசுற? பேசலடி லூசு, உன்னை திட்டுறேன். ஏ வள்ளி, சி 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 சி, வாய மூடு. உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கான்னு கேக்குறேன். உன் பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயமான பிள்ளைய இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற தாயாடி நீ? தாயா? ஏய் ஏய், சி சி சி, வாய மூடு. உன் பொண்ணை வச்சு காசு சம்பாத்தியம் பண்ணணும், முன்னேறணும், பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேல. இந்த பொண்ணுக்கு நீ என்னடி செஞ்சிருக்க சொல்லு? என்ன செஞ்சிருக்க? பால் ஊட்டினியா, இல்ல சோறு ஊட்டினியா, இல்ல பச்சை தண்ணியாவது கொடுத்துருப்பியா? ஏய் சி, சும்மா ஏன்னு இதெல்லாம் ஏதாவது செஞ்சிருந்தேனா உன் மகங்கிற உரிமையில நீ எதனாலும் பண்ணலாம். அப்பனாலும் அது தப்புடி. ஏன்னா உன் மகளுக்கு பிடிச்சதான் நீ செய்யணும். சரி, இப்படி எல்லாம் யோசிக்கிற அப்படின்னா ஓரளவு ஏத்துக்கலாம். ஆனா பெத்து போட்டதோட சரி, அந்த பிள்ளைய நீ கண்டுக்கவே இல்ல. அத உன் வாயால நீயே சொல்லிருக்க. அப்படிப்பட்ட நீ இதுக்குடி அந்த பிள்ளை மேல உரிமை கொண்டாடுற? இல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு? பெத்தது நான் தானே, பெத்த உரிமை இருக்கு. ஐயோ லூசு சிவகாமி, இந்த அடிச்சு கேட்டாலும் சொல்லாதன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி உன்னை அடிச்சு கிழிச்சு நாரா தொங்க விட்டாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. ஏய் இப்ப நீ எதுக்குடி பொங்குற? நீ தானடி எல்லாத்தோட குடும்பத்தோட சேர்ந்து வாழுன்னு சொன்னவ. சொன்னேன்டி, அதுக்காக குடும்பத்துல நீ மட்டும் சந்தோஷமா இருப்ப, எல்லாரும் கஷ்டப்படுவாங்களா? கேன அடியே வள்ளி, ரொம்ப ஓவரா பேசுற. நான் நினைச்சா இப்ப கூட ஒன்ன. ஏ, இதெல்லாம் நான் பேசல சிவகாமி. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா உன் மக இப்படி நின்னு கேள்வி கேப்பா. ஏன்னா அவளுக்கு கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு. நீதான் அவளுக்கு கடமைன்னு ஒண்ணுமே செய்யலையே. அதனால நல்லா இருக்கணும்னா அந்த மொட்டாச்சி கூட சேராம இரு. இல்ல நாசமாதான் போறேன்னு நினைச்சேனா நான் அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டால. ஆனா ஆரம்பத்துல இருந்து உன் மவளை நினைச்சு பாரு, நீ என்னென்ன செஞ்சேன்னு. நல்லது இல்ல சிவகாமி. ஏன்னா நீ அதெல்லாம் அவளுக்கு செஞ்சது இல்ல. என்னென்ன கெட்டது பண்ணன்னு யோசி. அப்புறமா அது பணப்பேயி போய் மனுஷி வராளான்னு பாப்போம். அடியே ஏச்சிப்பா, எப்ப பாரியே அடியே இதே பேச்சு. வள்ளி, என் மனசு ஆறுதலுக்காக நான் உன்கிட்ட பேசினேன். ஆனா நீ இன்னும் கொஞ்சம் தான் என்ன கஷ்டப்படுத்துற. ஆறுதலா? அட கூமுட்ட, இவ்வளவு நேரம் நான் உனக்கு நல்லதுதான் பேசினேன். அது உனக்கு இன்னும் புரியலனா? இன்னும் கொஞ்சம் நல்ல டண்டனக்கா நக்கா நக்கா டண்டனக்கா நக்கா நக்கான்னு ஒன்னு இல்லாம போயிடுவ. ஆரேன் திருந்தாத சிவகாமி, நீ இன்னும் எவ்வளவு நார்னாலும் குளிச்சு திருந்தவே மாட்ட. உன் புத்தி அப்படி. ஏய் சிவகாமி, கடவுள் உன்னை படைக்க மொத்தல கடுப்புல இருந்திருப்பான் போல. அதான் இந்த மாதிரி வந்து வாச்சிருக்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு தடவை நமக்கு ஆறுதலா நமக்கு சாதகமா ஒரு வார்த்தை பேசியிருப்பாள் அந்த வள்ளி. எப்ப பாரு அதிக சப்போர்ட் தான். ஒருவேளை அந்த நாயை என் புருஷன் கிட்ட இங்க அனுப்பியிருப்பானோ? ஏன் அதுகளை பத்தியே பேசுறா? அதுகளுக்கு சாதகமாவே பேசுறா. என்னவா இருக்கும்? இத கண்டுபிடிக்கணும். இந்த மனுஷன் மட்டும் இவளை அனுப்பியிருந்தா அப்புறம் இருக்கும் அந்த மனுஷனுக்கு. ஏ வேல்முருகா, கவனிச்சுக்கிறேன்டா, உனக்கு கவனிச்சுக்கிறேன்.
அபிக்குட்டி அழகா இருக்கா? அழகா இருக்குமா. பாப்பாக்கு இந்த Dress ஓகேவா இல்ல வேற மாத்துவோமா? இதே போதும். இதோட 3வது Dress மாத்தியாச்சு. என்னடி ஸ்கூலுக்கு போறியா இல்லாட்டி ஏதாவது விசேஷ வீட்டுக்கு போறியா? எத்தனை Dress ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போடுவீங்க? பாட்டிமா, அபிக்குட்டி சமத்தா ஸ்கூலுக்கு கிளம்புறா. அதனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி Dress பண்ணி அழகா கிளப்பணும். ஆமா ஆமா, அழகா கலப்பணும். அபிக்குட்டி போய் இருக்கிறது 2 மணி நேரம். அதுக்கு இவ்ளோ மேக்கப் தேவையா? பாட்டிமா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். தொந்தரவு பண்ணாதீங்க. ஊட ஊட பேசிக்கிட்டு. என்னது? நான் ஊட ஊட பேசுறேனா? அபிக்குட்டி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பாட்டிமா காலையில இருந்து இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. பாப்பா ஸ்கூலுக்கு போறேன். ஸ்கூலுக்கு போற பாப்பாவை பாராட்டணும்ல. திட்டிக்கிட்டே இருக்காங்க. திட்டிக்கிட்டே இருந்தாங்களா? பாட்டிமா, என் பொண்ணை திட்டினீங்களா? நான் எங்க திட்டினேன்? பாட்டிமாட்ட பேச்சு கொடுக்காதீங்க. திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாம ஸ்கூலுக்கு போக முடியாது. அபிக்குட்டி, ஆமா ஆமா, இவங்க காலேஜுக்கு போறாங்க. இதுவும் கலெக்டருக்கு படிக்க. போடி இவளே, நான் பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன். பாட்டிமா, பாப்பா ஆனாவன படிக்க போறேன். உங்களுக்கு இது கூட தெரியல. என்னமோ சொல்றீங்க? வர வர சரிக்கு சமமா வாய் பேச கத்துக்கிட்ட. சரிதாண்டி, போ கிளம்பு. போறது சத்துணவுக்கு. போய் பொங்கன சோத்தை தின்னுட்டு வர போற. இதுக்கு இவ்வளவு வாயி. பாட்டிமா, நீங்களும் அபிக்குட்டி மாதிரி குழந்தையா ஆயிட்டீங்க. அவ கூட சரி மலுக்கு சண்டை போடுறீங்க. ஆமாண்டி அம்மா. என்னமோ அவகிட்ட வம்புழுத்து அவட்ட 2 வாங்கி கட்டிக்கிட்டாதான் மனசுக்கே நிம்மதியா இருக்கு. பாட்டிமா, ஆமாமா, இவ பேச்ச அப்படி கேட்டாதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரிதான். சரி பாட்டிமா, லேட் ஆயிடுச்சு. நான் பாப்பாவை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன். சரிடா கண்ணு. பாட்டிமா, திரும்பவும் நான் போய் கூப்பிட்டுக்கிறேன். நீங்க அலைய வேண்டாம். சரிம்மா. என்னடி கிளம்புறியா? சரி வாங்க அபிக்குட்டி, போலாம். என்னம்மா? பாக்ஸா? இந்தாடி. ஆமா, திங்கிறாங்க. இந்தாடி. போலாம் அபிக்குட்டி, வாங்க. இங்க பாரு, 4 நாளா எவ்வளவு சமத்தா இருந்த. அது மாதிரி இருக்கணும். அங்க உள்ள குழந்தைங்க கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழகணும். இருக்காங்கல்ல, இதே மாதிரி எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கோ. ஜாலியா இருக்கணும், சரியா? அம்மா சீக்கிரம் வரேன். ஓ, லேட்டா வரணுமா? சரிடா அபிக்குட்டி, அம்மா கரெக்டா டயத்துக்கு வரேன், சரியா? பாட்டிமாக்கு பாய் சொல்லு. பாய்டா தங்கம். என் பிள்ளை ஸ்கூலுக்கு போற அளவுக்கு வளர்ந்துருச்சு. பார்க்க சந்தோஷமா இருக்குடி. இதுவா அம்மா கைய பிடிச்சு போகணும், சரியா? போயிட்டு வாங்க. அபிக்குட்டி வா. ராணி, அத்தை, ரொம்ப சந்தோஷமா. நீயும் குழந்தையும் நல்லா இருக்கீங்க. ராணி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியோ? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. சரியா போகுமா? எல்லாம் மாறும். சரிங்க அத்தை. அத்தை, அண்ணி எங்க? அவ கடைக்கு போயிருக்காமா. எனக்கு மருமகன் பிறந்திருக்குன்னு மைக் பிடிச்சி கத்தல, அவ்வளவுதான். மிச்சப்படி 100 தடவை சொல்லிட்டா. அப்படியா? ஆமாமா. என் மருமகனுக்கு நான் எடுத்துட்டு வர ட்ரெஸ் தான் போடணும்னு உடனே கடைக்கு ஓடி இருக்கா. ஓ, சரிமா ராணி, நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டுட்டு வரேன். சரிங்க அத்தை. ம். வீரா, ராணி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேல. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல வீரா. நம்ம குழந்தைய பார்த்ததும் எல்லாமே மறந்துருச்சு. இருந்தாலும் இந்த கஷ்டம்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும் ஆயிப்போச்சு. ஏதாவது ஒரு கஷ்டம் வேதனைனா ஆறுதலா கூட நிக்கலாம், தோல் சாட்சி பாத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எங்களால ஒன்னும் பண்ண முடியல. என் பொண்டாட்டிக்கு தைரியத்தை கூட வேண்டிக்கிறத தவிர. ராணி, நீ உள்ள எப்படி கஷ்டப்பட்டேன்னு தெரியல. ஆனா பிரசவ வார்டுக்கு வெளிய எனக்கு ஒரு 4-5 பிரசவமே நடந்திருக்கும். ஏய் வீரா, நிஜமாதான் ராணி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுவும் 10 நிமிஷம் சொல்லி அரை மணி நேரம் ஆச்சா? ஐயோ, என்னால முடியல ராணி. ரூம் கதவெல்லாம் உடைச்சிட்டு உள்ள வந்துடலான்னு தோணுச்சு. ஹே வீரா, குழந்தை இப்பதான் பிறக்குன்னு ஓரளவுக்கு கெஸ் பண்ணி சொல்லலாம். ஆனா அக்யூரேட்டா அந்த டைம் சொல்ல முடியுமா? கொஞ்சம் முன்ன பண்ணாதான் ஆகும். சரிம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா? ஹே வீரா, நான் தான் சொன்னேன்ல, நம்ம குழந்தைய பார்த்ததும் எல்லாம் மறந்துருச்சு. அப்புறம் வீரா, நாம அப்பா அம்மா ஆகிட்டோம். ஆமாமா,
இன்னும் ஒரு 10-12 மாசத்துல நம்மள அழகா அப்பா அம்மான்னு கூப்பிட்டுருவான். ம் ஆமா வீரா. ஆனா அவ்வளோ மாசம்னா ஆகாது. குறைஞ்சது 7-8 மாசம். அழகா அப்பா சொல்லுவான், அம்மா சொல்லுவான். ஆ, அப்படியா? ஆமா வீரா. இப்ப நம்ம குழந்தை வந்தது எவ்வளவு சந்தோஷமோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் அவன் என்ன அப்பான்னு கூப்பிடும் போதுல இருக்கும். சீக்கிரம் நடக்கும் வீரா. ஆ வீரா, சொல்லுமா. எங்க அப்பா அம்மாவை கவனிச்சியா? அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். என் கல்யாணத்தப்ப அவங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன் வீரா. அடுத்து இப்பதான். ஆமாமா, கவனிச்சேன். இதை விட ஒரு சந்தோஷமான தருணம் இந்த உலகத்துல என்ன இருக்கு சொல்லு. உண்மைதான் வீரா. டாக்டரா எவ்வளவோ ஒர்க் பண்ணிருக்கேன். எவ்வளவு பேருக்கு பிரசவம் பார்த்திருப்பேன். குழந்தை பிறந்ததும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது நம்மளையும் அறியாம ஒரு சந்தோஷம் வரும் வீரா. அதை விட இப்ப பல மடங்கு சந்தோஷமா இருக்கு. உண்மைதான். குழந்தையோட சிரிப்பு, மழலை பேச்சு, இதை விட இந்த உலகத்துல எதுவும் சந்தோஷம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்ன வீரா, இவ்வளவு நாள் என்ன பெருமையா பேசுன? உன் பையன் வந்ததும் அடுத்த செகண்ட் பெருமையெல்லாம் ஓவரா இருக்கு. அது எப்படி ராணி? உன்ன பெருமையா பேச முதலாம் ஆஹும் அப்படின்னு கொஞ்சம் அலட்டிக்கிட்டு இருந்த. இப்ப குழந்தைய பத்தி பேசுனதும் உடனே சண்டைக்கு வர. அது அப்படிதான் வீரா. பொறாம லைட்டா. ஏய், சும்மா சொன்னேன் வீரா. சரி சரி, ரொம்ப பேசாத, ரெஸ்ட் எடு, அதான் உடம்புக்கு நல்லது. டாக்டருக்கே அட்வைஸா நினைக்காத. இப்போ நீ என் மனைவி, ஓகே? சரிங்க காதல் கனவா. ஏய், சரி சரி, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தூங்கு. உங்க அம்மாவும் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க, எங்க அம்மாவும் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. யாரு எப்போ வருவாங்கன்னு பாப்போம். அது வரைக்கும் ஒரு குட்டி தூக்கத்தை போடு. சரி வீரா, கூடயே இரு. உன்னை விட்டுட்டு எங்க போவேன்? பக்கத்திலே உன் கைய பிடிச்சிட்டே உட்காந்துருக்கேன். சரி வீரா. கண்ணை மூடி படுத்துக்கோ. வாசுகி, இன்னும் கொஞ்சம்டி. அம்மா, முடியவே முடியாது. வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுமா. போதுமா. என்னடி வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற? மா, இப்பதான் ஜூஸ் குடிச்சேன். அத்தை போட்டு கொடுத்தாங்க. டேய் தங்கம், ஒன்னும் பிரச்சனை இல்லைல, நீ வாட்டுக்கு இருக்க இல்ல. எனக்கு என்னப்பா பிரச்சனை? பா, திரு மட்டும் இல்லப்பா, அத்தை, மாமா, சாதனா எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கறாங்க. தாங்க தாங்கன்னு தாங்குறாங்கப்பா. அத்தை எல்லாம் டைமுக்கு என்னென்ன சாப்பிடணும்னு கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நான் வாட்டுக்கு இருக்கேன்ப்பா. நான் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கேன். அது போதும்டா. வளைகாப்பு போட்டு நம்ம வீட்டுல ஒரு வாரம் இருந்த, அதுங்குள்ள ஓ முகமும் வாடி போச்சு, திருமுகமும் வாடி போச்சு. திருவால இங்க அவங்க அப்பா அம்மா தங்கச்சியை விட்டுட்டு வர முடியல. அப்பப்ப வந்து பாத்துட்டு போறது ஓ மனசுக்கும் ஒரு மாதிரி இருந்தது. கூடையே இல்லையேன்னு நினைச்ச. இதெல்லாம் யோசித்து தாண்டா தங்கம். திரு எங்க வீட்லயே இருக்கட்டும் மாமான்னு சொன்னதுக்கு நான் சரின்னு சொன்னேன். பா, நீங்க சொன்னது சரிதான்ப்பா. இப்போ நானும் ஹாப்பி, திருவும் ஹாப்பி. இந்த சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நீ என்ன விருப்பப்படுறியோ அதை அப்பா செய்யறேன். அட போங்கங்க, நானா சந்தோஷமா இல்ல. ஏய் பாலா, நான் உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? மா, என்னம்மா? ஆமா, உன் அப்பா உன் சந்தோஷத்தை மட்டும் பாப்பாரு. நீ உன் வீட்டுக்கார சந்தோஷமா இருக்கணும்னு நினை. ஆனா என்ன யாரும் நினைக்க மாட்டேங்கிறீங்கல்ல. மா, என்னம்மா? பாலா, பேசாம இரு. பா, அம்மா ஏன் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணே இல்லடா தங்கம். பா, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. மா, என்னம்மா? என்னடி என்னம்மான்னு கேக்குற? இந்த டயத்துல உன்னை என் கைக்குள்ள வச்சு பாத்துக்கணும்னு நான் நினைப்பேன். அதை விட்டுட்டு அப்பப்பா டெய்லி இப்படி வந்து பாத்துட்டு போற மாதிரி இருக்கு. திடீர்னு நைட்டு பிரசவ வலி எதுவும் வந்துச்சுன்னா என்னடி பண்ணுவ? பாலா, இங்க என்ன நம்ம பொண்ணு ஒத்தையிலையா இருக்கா? அவளை சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க, பாத்துக்க மாட்டாங்களா? யாருனாலும் பாத்துக்கலாங்க, ஆனா நான் பார்த்த மாதிரி இருக்குமா? பாலா. மா, என்னம்மா இப்படி கவலைப்படுறீங்க? நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான் நான் நினைச்சேன். சந்தோஷமா தான் இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்க, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இருந்தாலும் வருத்தண்டி. நீ என் பக்கத்துல இருந்து ஒவ்வொரு வேலையும் உனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு கொடுத்து உன்னை பாத்துக்கிறது எப்படி இருக்கும்? மாசமானதும் வந்து ஒரு 10 நாள் இருமான்னு. அப்பவும் வரல. சரி இருக்கட்டும்னு விட்டேன். இல்ல வளைகாப்பு போட்டாது நம்ம வீட்டுக்கு வரும், கூடயே இருந்து பாத்துக்கலாம் நினைச்சேன். ஒரு வாரம் வந்த மாதிரி வந்துட்டு திரும்பவும் இங்க வந்துட்ட. மா, இல்லம்மா, நீங்க தான் டெய்லி வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதாம்மா நானும் சரின்னு சொல்லிட்டு வந்தேன். எங்க உங்க அப்பா தான் வேண்டாங்க நம்ம பிள்ளை இங்கேயே இருக்கட்டும்னு சொன்னா. அவ சந்தோஷம் முக்கியம், மாப்பிள்ளை சந்தோஷமா இருக்காரா அத பாரு. நம்ம பிள்ளைய நாம டெய்லி போய் பாத்துக்கலான்னு என்ன பேச விடாம அவரே எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டாரு. பாலா, இப்ப நீ என்னங்கற? இல்லங்க, இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் விடிய விடிய மனசுக்குள்ள பதக்குங்குது. எந்நேரம் எப்படி வலி வரும்னு கூடயே
நான் பாத்துக்குவேன்ல. இங்க பாத்துக்க ஆள் இல்லாமையா இருக்கு? அங்கேயாவது நீ ஒருத்தி மட்டும் பார்க்கணும். இங்க நம்ம பொண்ணோட அத்தை, சாதனா, திரு எல்லாரும் கூட இருக்காங்க. ஏதாவது சொல்லி நம்ம பிள்ளைய கஷ்டப்படுத்தாத. பேசாம இரு. நீங்க உங்க பிள்ளைய மட்டுமே பாருங்க. என்னோட ஃபீலிங்ஸ் கவலைய புரிஞ்சுக்காதீங்க. மா புரியுதுமா. நான் வேணா தீரு வந்ததும் சொல்றேன். டேய் தங்கம், நீ சும்மா இரு. அவ ஏதாவது சொல்லுவா. டெய்லி இதே மாதிரி அப்பாவும் அம்மாவும் வந்து பாத்துக்கிறோம். கூடகடி இந்த மாதிரி அவளை கூட்டிட்டு வந்தேனா கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு தானே அவ நம்ம வீட்டுக்கு வாரா. அவ ஏதாவது உளருவா, நீ கண்டுக்காத. இல்லப்பா, அம்மா சொல்றதும் நியாயம்தான். பாலா, நான் இத பத்தி பேசாதன்னு உன்னை சொன்னேன். பாத்தியா, நம்ம பிள்ளைய நீ கஷ்டப்படுத்துற. என்னங்க என்ன இப்படி பேசுறீங்க? நான் என்னங்க கஷ்டப்படுத்துறேன்? இப்பவே இங்க இருக்கிறவ நாளைக்கு குழந்தை பிறந்துட்டாலும் ஹாஸ்பிடல்ல இருந்து நேரா இங்க தான் வருவா. அவ்வளவுதானே? அப்பனா பொம்பளை பிள்ளைய பெத்தா ஆசபாசமா பார்க்க கூடாது, பேசக்கூடாது, கூடவே சிந்தலாம் பார்க்க முடியாதுல. இப்படி அடுத்த ஆள் மாதிரி வந்து பார்த்துட்டு 4 வார்த்தை பேசிட்டு கிளம்பிடணும், அப்படிதானே சொல்றீங்க? ஐயோ பாலா, மா நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாதுமா. திரு நம்ம வீட்டுக்கு வந்து வாசுகியை நானே கூட்டிட்டு போறேன், நானே பாத்துக்கிறேன்னு சொன்னதும் நீங்க கொஞ்சம் யோசித்தீங்க, அப்புறம் சரின்னு சொன்னீங்க. அப்பனா உங்களுக்கும் ஓகேன்னு தாமா நானும் நினைச்சு சந்தோஷமா வந்தேன். நீங்க இவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அங்கேயே இருந்திருப்பேன். திரு கிட்ட நான் சொன்னாலும் திரு புரிஞ்சிருப்பாங்க, சரின்னு தாமா சொல்லியிருப்பாங்க. எங்கடி உங்க அப்பா எதையாவது சொல்ல விட்டாரா? பொண்ணு மாப்பிளையும் சந்தோஷமா இருக்காங்களான்னு பாரு, அவங்க சந்தோஷத்துல நீ குறுக்க நிக்காதன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? பா என்னப்பா? டேய் தங்கம், இரு மட்டும் தனியா இருந்து என் பொண்டாட்டிய நான் கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன் மாமான்னு சொன்னா கண்டிப்பா அப்பா யோசிப்பேன், சரின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த டைம்ல பெரியாள் ஒருத்தவங்க கூட இருக்கணும். ஆனா இங்கதான் உங்க அத்தை கூட தானே இருக்கீங்க. அவங்க இருக்கிற தைரியத்துல தான்டா திரு சொன்னதும் சரின்னு சொன்னேன். உங்க அம்மாக்கு அறிவு கிடையாது, இத பத்தி எல்லாம் எதுவும் சொல்லாத. என்ன வீட்டுலதான் அப்பப்போ புலம்புனானா, இன்னைக்கு பாரு இங்கேயே வந்து புலம்பிட்டா. நீ கண்டுக்காதடா, அவ அப்படிதான். இல்லப்பா, அம்மாவோட கஷ்டமும் நியாயமானதானே? ஐயோ தங்கம், ஐயோ தங்கம், நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், இந்த மாதிரி கவலையே படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ எது சொன்னாலும் சரி, இல்ல மாப்பிள்ளை எது சொன்னாலும் சரி, நான் எல்லாத்துக்கும் சந்தோஷமா சரின்னு சொல்லுவேன். இப்ப பாரு எப்படி நீ முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் உன் அம்மாவால. பாலா போதுமா, இத பத்தி நம்ம பிள்ளைகிட்ட பேசாதா, வாட்டுக்கு சந்தோஷமா இருக்கா இருக்கட்டும்னு சொன்னேன். வந்து எல்லாத்தையும் சொல்லிட்ட. இதனால உனக்கு என்ன கிடைக்குது? நீ கஷ்டப்படுறது இல்லாம நம்ம பிள்ளையும் கஷ்டப்படுறா. என்னங்க? பேசாத. அப்பா டேய் தங்கம், பாரு அப்பா உன்னை மறந்துட்டேன். ஒன்னும் இல்லடா, சும்மா உங்க அம்மாட்ட இப்படி கோவமா பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான். சரி சரி, இங்க பாரு, அவ சும்மா ஏதோ வளருவா. அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. பாலா என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? சொல்லு நம்ம பிள்ளைகிட்ட சொல்லு பாலா, நார்மலா பேசு. சரிங்க வாசுகி. அம்மா நீங்க எதுவும் நினைக்காதீங்கம்மா, நான் திரு வந்ததும் இதெல்லாம் சொல்றேன். ஐயோ இல்லம்மா, இருக்கட்டும் இருக்கட்டும். சும்மா மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கேன்னு சொன்னேன். ஆனா என் பிள்ளைங்க ராசாத்தி மாதிரி இருக்க, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? அது மாதிரி எல்லா மாமியாரும் இந்த மாதிரி பாத்துக்குவாங்களா? ஒரு சின்ன காய்ச்சல் மண்டடினாலும் போடி உன் அம்மா வீட்டுக்கு போய் சரி பண்ணிட்டு வாடின்னு சொல்லுவாங்க. ஆனா ஓ அத்தை உன்னை இந்த அளவுக்கு அவங்க பெத்த பிள்ளை மாதிரி தாங்குறாங்க. அம்மாக்கு இதெல்லாம் நினைச்சு சந்தோஷம் தாண்டி. சும்மா ஏதோ அம்மாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கேன்னு புலம்புனேன். அதெல்லாம் அம்மா மனசுல வச்சுக்க மாட்டேன், நீயும் எதுவும் வச்சுக்காத. இங்க பாரு, அம்மா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஏதோ ஒண்ணு அப்படிதான் புலம்புவேன், ஏதாவது நை நைன்னு சொல்லுவேன். ஆனா மனசுல ஒண்ணும் வச்சுக்க மாட்டேன், தெரியும்ல? தெரியுமா? அதே மாதிரி தாண்டி என்னால நீ கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா இரு. தெரியுமா தங்கம்? சரிம்மா. இது போதும். என்னங்க உங்க பொண்ணு சிரிச்சிட்டா போதுமா? பா டேய் தங்கம், பா இருந்தாலும் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நீங்க வேணா இன்னைக்கு காலையிலே கொண்டு வந்து விடுங்கப்பா. அம்மா சஞ்சனா காலேஜ் முடிஞ்சு வர மொத்தல வீட்டுக்கு போட்டோம். சரிடா, காலையில அப்பா வேலைக்கு போகும்போது கொண்டு வந்து விட்டுட்டு போறேன். சரிங்கப்பா. நாளைக்கு காலையிலே வாங்க. வாரேன்டி. சரிம்மா. என்னதான் இருந்தாலும் பெத்தவளை என்ன யாரும் புரிஞ்சுக்கல. சரி, என் பிள்ளை சந்தோஷமா இருக்கா, பிள்ளை சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சு இந்த மனுஷனும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. இருக்கட்டும், என் பிள்ளைய நான் தூரந்து பார்க்கணும்னு என் தலையெழுத்து, அப்படியே பாத்துக்கிறேன். சரிடா தங்கம், அப்பா கிளம்பட்டுமா? சரிப்பா. அப்பா நாளைக்கு காலையிலே அம்மாவை கூட்டிட்டு வாங்க. சரிம்மா, கூட்டிட்டு வரேன். மா சொல்லுமா, எனக்கு உங்க கையால கேசரி சாப்பிடணும் போல இருக்கு. நாளைக்கு வரும்போது கேசரி செஞ்சு கொண்டு வரீங்களா? கொண்டு வரேன்டா. சரிம்மா. சரிம்மா, கவனமா இரு. லேசா இடுப்பு வலி வயிறு வலினாலும் உடனே வீட்டுல சொல்லிடு. அப்படியே அம்மாக்கும் ஃபோன் பண்ணிடுறா. சரிம்மா. சரிடா கண்ணு, அம்மா கிளம்புறேன், நாளைக்கு வரேன். சரிங்கம்மா. என்னங்க போலாம்? போலாம் வா.
என்னங்க இத வீட்டுக்குள்ள வச்சுட்டு வாரேன். ம் டேய் தங்கம், இங்கேயே உட்காந்துருக்கியா இல்ல வீட்டுக்குள்ள வாரியா? பா காத்தோட்டமா இருக்கு, இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கேன். சாரிம்மா, உங்க அத்தைட்ட சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். சரிங்கப்பா. மாப்பிள்ள வந்ததும் சொல்லிடு. சரிங்கப்பா. ம் விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே, இது என்ன புது வானிலை, மழை வெயில் தரும். உன்னிடம் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே. உன்னிடம் தோற்கிறேன்,